மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். உன் வெளிச்சம் எழும்போ. எப்படி எழும்போ? அவர் தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது. இரண்டாவதாக, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தை. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத. நீ நினைக்கலாம், விழுந்து போயிட்டா, என் எழும்ப முடியாது, இனி வாய்ப்பே இல்லை, இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த சகோதரன் அவ்வளவுதான், இந்த சகோதரி அவ்வளவுதான், இந்த தொழில் அவ்வளவுதான், இனி வாய்ப்பே இல்லை. ஒரு கூட்டம் சந்தோஷப்படும், ஒரு கூட்டம் ஒரு பயங்கர சந்தோஷப்பட்டு ஆரவாரம் பண்ணலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. சத்துரு என்பது கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், ஒருவேளை அநேக சூழ்நிலையில் உங்களால் நன்மை பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு வீழ்ச்சி வருகிற பொழுது நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் அதிகம், கூட்டம் அதிகம். விழுந்து போகிறவனை தூக்குகிற கூட்டம் ரொம்ப குறைவு. விழுந்து போகிற காரியத்தில் அவங்களை ஆலோசனை சொல்லி அவங்களை மீண்டும் நிலைநிறுத்துகிற கூட்டங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் ஒருவன் விழுந்து போய்விட்டால் அதை குறித்து சந்தோஷப்பட்டு அதை பல இடங்களில் சொல்லி அவங்களை மீண்டும் மீண்டும் விளைவிக்கிற கூட்டங்கள் அதிகம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத. ஆமென், ஆமென். நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே நடந்தால், ஒருவேளை என்னை பார்த்து ஒரு இருள் என்னை சூழ்ந்தது போல தெரியும், என்னுடைய குடும்பத்தின் காரியங்களில் ஒரு இருளின் ஆதிக்கம் சூழ்ந்தது போல காணப்படும். ஆனால் இருளிலே நடந்தால் என்னை அழைத்த என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்தை கத்தர் கொடுப்பார். என்னை தெரிந்தெடுத்தவர், என்னை வேறு பிரித்தவர், அவர் எனக்குள்ள கடந்து வருவார். அவர் என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் விழுங்கிறவளை தூக்கி எடுக்கிற ஒரு தகப்பன், விழுந்தளுக்கு தகப்பன். சங்கீதம் 37:24 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:24 வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தன்னுடைய கையினால அவனை தாங்குகிறார். விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. நீதிமொழிகள் 24:16 வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அல்லேலூயா. 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதுக்காக 7 தரம் விழுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ நான் 2 டைம் விழுந்திருக்கிறேன், என்ன 5 டைம் பாக்கி இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அப்படி வரணும்னு நினைக்காதீங்க. அது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்குற கிருபைகள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்துகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை கிருபையாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 14:4. மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அவர் என்னை நிலைநிறுத்துவார். சந்தோஷமா சொல்லுங்க. அவர் பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உன்னை நிலைநிறுத்துவார். நாளில கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் நிலைநிறுத்துவார். விழுந்தாலும் எழுந்திருப்ப. நான் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை அப்படின்னு ஒருவர் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. நான் கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருப்பேன், நான் விழுந்து போக மாட்டேன் அப்படின்னு சரீர பிரகாரமும் சொல்ல முடியாது, மனித இதுலேயும் சொல்ல முடியாது. சரியா? அதனால் எப்போ இந்த காரியத்தில் விழுவோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய காரியம்தான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே
கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் அநேக காரியம், நமக்கு ரொம்ப அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள் விளை வைக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள், அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் நாளிலே சத்துரு சந்தோஷப்படுவதற்காய் பல முயற்சிகள், பல போராட்டங்கள், நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாக தான் நிறைய காரியங்கள் இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும். அவங்களை விழத்தள்ளுவதற்கு அநேக காரியங்களில் அவன் தீவிரமாய் செயல்படுவான். கொஞ்ச காலம் இருக்கிறதுனால முன்னணியில் நிற்கிறவங்கள தான் விழ தள்ளுவதற்கு பல முயற்சிகளை, பல பிரயாசங்களை படுவான். எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் விழுந்தாலோ எழுந்திருப்ப ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு பெரிய நம்பிக்கையை. அப்போ விழுந்து போன ஒரு காரியத்தில் எழும்புவதற்கு நம்பிக்கை மாத்திரம் அல்ல, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ஒரு பெரிய நம்பிக்கை அது கண்டிப்பாக தேவை. ஆனால் அது மாத்திரம் அல்ல, விழுந்து போனவர்கள் எழும்பினதற்கு காரணம் சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். தாவீது தேவ சமூகத்தில் விழுகிறான், தேவ சமூகத்தில் விழுகிறான். தாவீதுடைய விழுந்து போன காரியத்தை தூக்கி எடுப்பதற்கு காரணம், பாவத்தில் விழுந்த பொழுது நேரடியாய் தேவ சமூகத்துக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்கிற விழுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதையோ, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் எனக்கு தாரோ. அவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் தாவீதுக்குள்ள காணப்பட்டது. ஏன் ஆண்டவர் தாவீதை உயர்த்தினார்? ஏன் ஆண்டவருடைய தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார்? தாவீது பாவம் செய்கிற இடத்துல ஆண்டவருடைய கரத்தில் விழுந்தார். யுத்தத்துக்கு போகிற பொழுது ஜனங்களுடைய எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுகிறார். தன்னுடைய போர் வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம யுத்தத்தில் அப்படி எப்படி மேற்கொள்ளலாம் என்று தன் சுயத்தை பயன்படுத்தி போர் வீரர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுகிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதை செய்யாதே, நீ கர்த்தரை நம்பி இரு, கர்த்தரை சார்ந்து கொள் என்று சொன்ன பொழுதோ அந்த வார்த்தையை கேட்காதபடி யுத்த போர்வீரருடைய எண்ணிக்கையை அவன் கவுண்ட் பண்ணினபடினால கர்த்தருடைய கோபாக்கினை அவர் மேலே கடந்து வருகிறது. அவன் மேல் கடந்து வந்து 3 காரியத்தை 3 சாய்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தாவீதோ, நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவோமாக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் விழுந்தான். ஒரு விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை கடந்து வந்த பொழுது தன் சுயநீதியை சொல்லி அவன் அங்கே ஜெபிக்கல. தன்னுடைய சுய காரியத்தை, ஒருவேளை அதுவரைக்கும் அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்தேனே, உமக்காக இந்த நான் காரியத்தை செய்தேனே, இப்பொழுது நான் இந்த காரியத்தில் விழுந்து இருக்கிறேனே என்று சொல்லி தன் சுயநீதியை நம்பி அவன் ஜெபிக்கல. வேதபாரனுடைய ஜெபம் அப்படித்தான் இருந்தது. நான் உமக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று தான் செய்த நீதியை சொல்லி அவள் ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் ஆயக்காரனோ, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணினான். அவன் அல்ல, இவனுடைய ஜெபமே காணப்பட்டது. அல்லேலூயா. இவன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தாவீது தேவ சமூகத்தில் அவன் காரியத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அவன் விழுந்தது உண்மை, அவனுக்கு எதிராக வார்த்தைகள் வந்தது உண்மை, கர்த்தருடைய கோபம் எழும்பினது உண்மை. ஆனால் அதிலிருந்து அவன் விடுபடுவதற்கு தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். தன்னை முழுதியும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். எனவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15:17, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அல்லேலூயா. என்னென்ன காரியம் பழுதாய் போயிருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில் வீழ்ந்து போனதுனால என்னென்ன காரியம் பழுதாய் போயிருக்கிறதோ, பழுதாய் போனதை மீண்டும் சீர்படுத்தி நிலைப்படுத்தி நிற்க வைக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி வைத்தவர் உங்க வாழ்க்கையை திரும்பவோ கர்த்தர் கட்டி வைப்பா. அல்லேலூயா. விழுந்து போனதுனால என்ன காரியம் பழுதாய் போயிருக்கிறதோ,
சரீரத்தில் சில காரியம் பழுதாய் போயிருக்கலாம், உன் குடும்பத்தில் சில காரியம் பழுதாய் போயிருக்கலாம், உன் தொழில் ஸ்தலத்தில் சில காரியங்கள் தடையாய் காணப்பட்டிருக்கலாம். எது விழுந்து போயிருக்கிறதோ அதை கர்த்தர் மீண்டும் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால் உன் வெளிச்சம் உனக்குள்ளே எழும்பும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம், நான் விழுந்தாலே எழுந்திருப்பேன், காரணம் என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் என்னோடு கூட கடந்து வருவார். ஹல்லேலூயா. இளைய குமாரன் விழுந்து போனது உண்மைதான். அவர் காணப்படாமல் போனவர், காணாமல் போய்விட்டார், மரித்தான். அந்த வாழ்க்கை, அந்த காரியமெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டது. மரித்து போனவன், காணாமல் போனவர், அவருடைய மூத்த சகோதரர் நினைத்திருக்க மாட்டார், திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் என்கிற ஒரு காரியம். ஆனாலும் விழுந்து போன அந்த ஒரு சூழ்நிலை, விழுந்து போன ஒரு சூழ்நிலை ஒரு கூட சந்தோஷப்படுது. இந்த பையன் விழுந்து போயிட்டான். இந்த பையன் உழவு காரியத்தில் எழும்பி ஒரு வேலை தகப்பனோடு இருக்கிற பொழுது ஒரு பயங்கர ஆக்டிவாக இருந்திருப்பான், ஒரு பயங்கர ஸ்மார்ட்டாக இருந்திருப்பான். அவனுக்கு நண்பர்கள் கூட்டம் ஜாஸ்தி, அவங்க எல்லாம் அவனோடு கூட இருந்த நண்பர்கள் கூட்டம் எல்லாம் ஜாஸ்தி. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் அவனுக்கு அநேகம் இருந்தது, வைத்துக்கொண்டு கடந்து போனான். அதே நண்பர்கள் ஒரு நாளிலே கைவிட்டு போய்விட்டார்கள். உலகம் கை கொட்டி சிரிக்கும், நம்மகிட்ட இருந்து ஏதாவது நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் வாழ்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் சூப்பரும்பாங்க, உன்னை அப்படியே தூக்கி வைப்பாங்க. ஆனால் நீ விழுந்து போகிற பொழுது அதே உலகம், அதே நண்பர்கள், அதே குடும்பம் உன்னை பரிகசிக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். நான் எழுந்து மீண்டும் இன்னொரு நண்பனை தேடி அல்ல, இன்னொரு உறவை தேடி அல்ல, இன்னொரு குடும்பத்தை தேடி அல்ல, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலோ நான் பாவம் செய்தேன், உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. இந்த அனுபவம் கடந்து வந்தபடினால என் தகப்பனிடத்து போவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் அடைபட்டு போச்சு, பண்டிகை போடுற தவிடு கூட கிடைக்கல, எல்லாம் அடைக்கப்பட்டு போயிட்டு, ஆனால் எனக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்களும் அதை கண்டதில்லை. எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோம், வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, எல்லாம் க்ளோஸ் என்று சொல்லி அடைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் உனக்கு கொண்டு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள நாம் எழும்பி வருகிற பொழுது, தூசியை விட்டு உதறி எழும்பி தேவ சமூகத்தில் வருகிற பொழுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்கி எடுத்தவர் நம்மை கர்த்தர் மறுபடியும் உன் வெளிச்சத்தை எழும்ப பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எழும்ப பண்ணுவார். காரணம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சதிகள் வந்தாலும் நான் அதை தாண்டுவேன். அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்துடுவேன். அல்லேலூயா. எல்லா சதிகளையும் நான் முறியடிப்பேன். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.